ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கிருபையினால் இந்த இடத்துல நாம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்து சொல்லுங்க பாருங்க, நான் கிருபையினால கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. 3 நாள் அன்பு தேவனுடைய பிள்ளை, உலகத்தில் பலவிதமான காரியங்களிலே ஜனங்கள் தங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்திருக்கிற நாம் எல்லாரும் ஒரு காரியத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அவர் பாதத்தில் உட்கார்ந்திருப்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். நல்ல பேரோசை உள்ள கைத்தாளங்களை, ஹல்லேலூயா, ஆமாம், கர்த்தருக்கு நாம கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உம்முடைய பாதம்தான் நல்ல பங்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். எரேமியா 3வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 3வது அதிகாரம், அதில் 12வது வசனம். நீ போய் வடதிசையை நோக்கி என்னவென்றால் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று இந்த முதல் நாளிலே வந்திருக்கிற நமக்கு என் அன்பு தேவனுடைய கர்த்தர் சொல்லுகிறார். நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை கொட்டி அந்த கிருபை உள்ள தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கிருபை உள்ளவர், என் கோபத்தை நான் உங்கள் மேல் இறங்க பண்ணுவது இல்லை. அதனால தான் இந்த இடத்துல நம்ம கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். கிருபையினாலே இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பாக முடிந்திருக்கிறது. அந்த கிருபையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை இருப்பதினால கோபத்தை அவர் என்ன செய்வதில்லையா, இறங்க பண்ணுவதில்லை. அப்போ அவருடைய கோபத்தை இறங்க பண்ணாம தடுப்பது எது அப்படின்னா கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிலே நீங்க 14வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, யார் மேல அவர் இந்த கிருபையை வைக்க விரும்புகிறார்? சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர், நான் உங்கள் நாயகர், நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து, பாருங்க, தெரிந்து கொண்டு உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுத்து. நன்றாய் கவனிங்க, இன்றைக்கு நம்ம இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பரை ஆண்டவர் இந்த இடத்துல கொடுத்ததுனால தான், அருமையான தகப்பனார் அப்போஸ்தலர் ஆசீர்வாத ஐயாவை கொடுத்ததுனால இப்ப நம்ம எல்லாரும் திருப்பப்பட்டு இந்த இடத்துல நாம் எல்லாரும் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ திருப்பப்படுகிற ஒரு அனுபவம், கர்த்தரிடத்துல திருப்பப்படுகிற அனுபவம் யாருக்குள்ள வருகிறதோ அவர்களுக்கு அவர் கோபத்தை அல்ல, அவர் கிருபையை இறங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்க, அப்போ நாம என்ன செய்யணும், நாம எப்படி திரும்பணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் இருந்தாலும் ஒரு சிலதை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்ததின் நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். முதலாவது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்திருக்கிற நாம் திரும்புகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில இருக்குமே ஆனால் கர்த்தரிடத்துல நாம் அழுது கொண்டு, ஹல்லேலூயா, நம்முடைய பாவங்கள், இந்த 3 நாள் கூட்டம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். நான் இங்கிருந்து போகும்போது நான் ஆசீர்வாதத்தை பெற்றுதான் போகணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய வேதனைகளை அழுது இந்த இடத்துல நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க. இங்க இருக்கிற அநேக மூத்த ஊழியர்கள் சொல்லுவார்கள், இங்க வந்து அநேகர் பாருங்க கண்ணீரோடு வந்தவங்க தான் இந்த இடத்துல இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. எனவே நீங்க அழுது நீங்க விண்ணப்பம் செய்யணும். எத்தனை பேர் அப்படி நீங்க விண்ணப்பம் செய்ய போகிறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஹல்லேலூயா,
தகப்பனே, இந்த 3 நாட்களை நான் விடுவதில்லை. நான் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவேன். இங்கிருந்து வார்த்தைகள் கொடுக்கப்படும் போது அவைகளை நான் கேட்டு, இதோ நான் கொண்டு வந்திருக்கிற என்னுடைய விண்ணப்பத்தை நான் அழுகையோடு கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் நான் வைப்பேன். ஹல்லேலூயா. இந்த அழுகை அல்லது இருதயம் உடைவது என்பது நாம் கர்த்தரிடத்தில் திரும்பும் போது தான் வரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே நீங்கள் முதலாவது அழுது தேவனிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் ஏறெடுங்கள். இரண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, 22வது வசனத்தை வாசிக்கலாம். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் கவனிங்க. எனக்கு அருமையானவர்களே, 22வது வசனம், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், பிள்ளைகளை திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். முதலாவது நீங்க அழுது விண்ணப்பம் பண்ண ஒப்பு கொடுங்க. இந்த இடத்துல எவ்வளவோ செலவு பண்ணி உலகத்தை வெறுத்து ஆடம்பரங்களை வெறுத்து பாருங்க, இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வர கிருபை செய்திருக்கிறார். இந்த இடத்துல வந்து நாம் சும்மா போயிடக்கூடாது. இங்கே நாம் விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். இரண்டாவது, உங்கள் சீர்கேடை நான் குணமாக்குவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக ஆசீர்வாதத்திற்கு குறைவுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கில்லாத நிலைமை தான். பைபிள் சொல்லுகிறது, ரட்சிப்பின் வஸ்திரம் அப்படின்னு சொன்னாலே நல் ஒழுக்கம்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் வந்துட்டு நான் கர்த்தரிடத்துல திரும்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன? அவர்கள் நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு சீர்கேடு, இன்னைக்கு பாருங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள், ஒழுங்கினமான பிள்ளைகள், சபை காரியத்தில் சீர்கேடு, குடும்ப காரியத்தில் சீர்கேடு, ஒரு தகப்பனாய் இருந்து செய்ய வேண்டிய காரியத்தில் இன்றைக்கு சீர்கேடுகள், ஒரு மனைவியான பாருங்க அந்த பாத்திரத்தில் சீர்கேடு. இன்னைக்கு அதெல்லாம் நீங்க ஒழுங்குபடுத்தி ஆண்டவரிடத்தில் நீங்க அறிக்கை செய்வீங்கன்னா, இன்னைக்கு முதல் நாளிலே கோபத்தை அல்ல, அவர் நமக்கு சொல்லுகிற காரியம், என் கிருபையை நான் இறங்க பண்ணுவேன், என் கிருபையை நான் விளங்க பண்ணுவேன், அந்த கிருபை உங்கள் சீர்கேட்டை குணமாக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆத்துமாவில் நோய் உள்ளவங்களா இருக்கிறாங்க, பலவீனம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க பாருங்க, அதனால நிறைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியல. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மிகுதியும் செவம் பண்றாங்க, நல்ல பாட்டு பாடுறாங்க, பாருங்க உபவாசம் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனாலும் உங்க வாழ்க்கையில இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியல. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு உங்க சீர்கேடை விட்டு என்ன செய்யுங்க? திரும்புங்க, நான் அதை குணமாக்குவேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னென்ன சீர்கேடுகள் இருக்குதோ நான் மறைக்காம நமக்கு சொல்லுவப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? வாய்களை திறந்து அறிக்கை பண்ணி, இயேசுவே, என் சீர்கேடுகளை, கர்த்தாவே, என்னுடைய தாறுமாறுகளை நான் உமக்கு அறிவிப்பேன், என் சீர்கேடுகளை குணமாக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தெய்வ பயத்தோடு ஜெபத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் மேல, பிள்ளைங்க மேல, பெற்றோர் அல்லது ஊழியக்காரங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். இந்த வருஷம் இவங்க ஆசீர்வதிக்கப்பட மாட்டாங்களா? இந்த வருஷம் இவங்களுக்கு ஒரு மாற்றம் வராதா என்று. அதற்கு ஒரே ஒரு வழி, நீங்க சீர்கேடை விட்டு திரும்பும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் சீர்கேட்டை நான் என்ன செய்வேன்? குணமாக்குவேன். 23வது வசனத்தை நான் இப்ப வாசிக்கலாம். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். அடுத்து 3வது நீங்க என்ன செய்யணும் பாருங்க, குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புகிறது விருதா என்பது மெய். பாருங்க, இன்னைக்கு அதுல நமக்கு தெரியும் எத்தனையோ பேர் அது மேல நம்பிக்கை வைத்து போகிறார்கள் என்று. ஆனா நம்ம குன்றுகள் மேல் மலைகள் மேல் நம்பிக்கையாக இங்க வரல. இஸ்ரவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் இருப்பது என்பது மெய்யே. இருப்பது என்பது பொய் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க, மெய்யே. அதனாலதான் இங்க வந்திருக்கிறோம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நம்ம வேற எங்கேயும் போகல, குன்றுகளை பார்த்து போகல, மலைகளை பார்த்து ஓடல, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள், ஹல்லேலூயா, எங்கள் ரட்சிப்பு இருக்கிறது என்பது மெய் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையானவர்களே, அது பொய் அல்ல. இத்தனை பேரை அந்த மெய்யான காரியம் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. அழுகையோடு புலம்பலோடு வந்தவர்கள், வேதனையோடு வந்தவர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புலம்பிக் கொண்டே வந்து என் அன்பு தேவனுடைய பிள்ளை இந்த இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க ஏராளம் ஏராளம்.
காரணம் இங்க ஒரு மெய்யான தேவன் உண்டு. அவருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை கரங்களை கொட்டி அந்த மெய்யான தேவனை இயேசு கிறிஸ்து ட்ரூ காட் என்று வேதம் சொல்லுகிறது. அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். முதலாவது நீங்க அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் உங்க காரியங்களை கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. இரண்டாவது சீர்கேடுகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுங்க. அதை அவர் குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவது அவர்தான் மெய்யான தேவன். அல்லேலூயா. நான் வேற எங்கேயோ ஒரு பொய்யான இடத்துக்கு போகல. எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, மெய்யான இடத்துக்கு வந்திருக்கிறோம், மெய்யான தேவனிடத்தில் வந்திருக்கிறோம். உங்க பிரச்சனை எல்லாம் மாறிடும், உங்க சீர்கேடு குணமாயிரும், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு தான் போவீங்க. ஆமென். சங்கீதம் 90 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 13வது வசனம் நீங்க வாசிப்பீர்களே ஆனால் பாருங்க, மோசேயினுடைய ஜெபம் வாசிக்கலாம். கர்த்தாவே திரும்பி வாரும், திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பீ, எதுவரைக்கும் கோபமாயிருப்பீ, உமது அடியாருக்காக பரிதபியும். கோபத்தை அவர் பாருங்க விட்டதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஜனங்கள் மேல பரிதபியும். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் முழங்கால் படியிட்டு தொடர்ந்து அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திர செய்தியை கேட்க போறோம். இப்ப நம்ம முழங்கால் படியிடலாம். தேவ சமூகத்தில் 3 காரியங்களை சொல்லி இன்னைக்கு கர்த்தரிடத்துல சொல்ல போறோம். உங்க கோபம் விலகினதுக்கு அடையாளம் நீர் எங்க மேல என்ன செய்யணுப்பா? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? யாரோ மனுஷங்க பரிதவித்து என்ன பிரயோஜனம் இருக்கு? என் பையன் கஷ்டப்படுறான், ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு ஒன்று அப்பா பரிதவிக்கிறாரு, அம்மா பரிதவிக்கிறாங்க. உடனே நமக்கு வேலை கிடைச்சிருமா? யோசித்து பாருங்க. எல்லாரும் நமக்கு அன்பானவங்க தான், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, அண்ணன் தம்பி எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிதவிக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு மாற்றம் வருதா? அவங்களால கவர்மெண்ட் வேலை வாங்கி தர முடியாது. ஆனால் உங்களுக்காக ஒருவர் பரிதபித்தார்னா அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, மெய்யான இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. உணர்கிறீங்களா? எத்தனை பேர் உணர்கிறீங்க? உங்க காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தராகிய தேவனே, எங்கள் மெய்யான தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா எனக்காக பரிதவிங்கப்பா. என்னை விசாரிப்பார் உண்டோ என்று பாரும். எனக்கு ஒரு உயர்வை என்னுடைய வாழ்க்கையில் என்னை தூக்கி விடுவதற்கு உம்மை தவிர வேறொருவர் இல்லை. கோபம் விலகினதற்கு அடையாளம் தான் என் மேல் நீர் பரிதவியும், என் பிள்ளைகள் மேல் பரிதவியும், என் சந்ததியின் மேல் பரிதவியும். இதோ நான் நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறப்பா. என் வாலிபத்தை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து, என் கர்த்தாவே பெற்றோரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, என் குடும்பத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, எங்கள் மேல் நீர் பரிதபியும் என்று, எங்கள் மேல் பரிதபியும். அவருடைய மனதுருக்கம் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சீர்கேட்டை குணமாக்கும், உன்னுடைய அந்தரங்க பாவங்களை குணமாக்கும், உன்னை வேதனைப்படுத்துகிற பாவங்களை நீக்கும். வாயை திறந்து சொல்லு, வாயை திறந்து அறிக்கை பண்ணு. ஏசப்பான்னு கூப்பிடுங்க. தகப்பனே, என்னுடைய சீர்கேட்டை குணமாக்குங்கப்பா. நீர் மெய்யான தேவன், நான் மெய்யான இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. மலைகளை பார்த்து போகல, குன்றுகளை பார்த்து போகல, எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே எங்கள் ரட்சிப்பு இருக்கிறது என்று மெய்யாய் நம்பி வந்திருக்கிறோம். கர்த்தாவே பரிதபியும், ஒரு மாற்றம் இவர்களில் உண்டாவதாக. நம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். யார் யார் இந்த நேரத்தில் வேதனைப்பட்டு இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானத்தோடு இந்த பரிசுத்த பர்வதத்தில் கால் வைத்திருக்கிறார்களோ, தேவனுடைய மனதுருக்கம், கர்த்தாவே உம்முடைய பரிதாபம் இவர்கள் வாழ்க்கையை மாற்றுவதாக. உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கும். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபத்தோடு கர்த்தாவே எங்களை ஆவியிலே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.